இன்றைக்கி டே 3 இன் கோலாலம்பூர். நாங்கள் இன்றைக்கி கென்டிங் ஹைலாண்ட் வந்து போகிறோம். கிளம்பிட்டுருக்கோம். மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 6:20. இங்கேருந்தே கேபில் போகலாம் அப்படின்ட்டுருக்கோம். கீழே போய் தான் கிராப் போடணும். போயிட்டு பார்க்கலாம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் மார்னிங் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் மற்ற திங்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் மார்னிங் சீக்கிரம் கிளம்பிட்டோம். நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் ஜஸ்ட் ரூம் வந்து நம்ம கிளம்பும் பார்த்திங்கன்னா இங்கே அவானா ஸ்கைவே கேபிள் கிட்டே வந்துவிட்டோம். ஆக்சுவலி எங்கள் டிரைவர் 45 மினிட்ஸில் வந்துட்டார். கிராப் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தார். 45 மினிட்ஸில் வந்துட்டார். நாங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணுறாங்க. அரௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7:35 தான் ஆகுது. சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் மார்னிங் வரும்போதே க்ளூக்கில் வந்து ஆக்சுவலி புக் பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் வந்து 2 வேக்கு வந்து 18 ரிங்கெட்ஸ்லாம் வந்தது. நார்மலாக 20 ரிங்கெட்ஸ் 2 ரிங்கெட்ஸ் ஆஃபரோட 18 ரிங்கெட்ஸ் தான் வந்து கண்டோம். ஜஸ்ட் அதை வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள விட்டாங்க. வந்து இப்போ வந்துட்டோம். கென்டிங் வந்துட்டு வர வழியில் சின்ஸ்வி ஸ்டேஷன் அது ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இறங்கலான்னு பார்த்தோம். பட் வந்து அது 9:30 தான் ஓப்பன் ஆகனால ஆக்சுவலி எங்களுக்கு ஓப்பன் ஆகலை. அது வந்து அந்த இடத்துல வந்தப்போ அதுக்குள்ளே வந்துட்டோம். ஏதாவது ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி எதுவும் சாப்பிடல. மார்னிங் கிளம்பி வந்தோம். இப்போ ஏதாவது சாப்பிட்ணும் போயிட்டு. இப்போது சின்ஸ்வி டெம்பிள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு எஸ்கலேட்டரும் இருக்காமா. அது வந்து அந்த இப்போ க்ளோஸ் இருக்கு டெம்பரரி. பட் ரோடு நடந்து போய் பார்க்கலாம். கொஞ்சம் கீழே ஸ்டீப்பாக இருக்குது. நடந்து போய் தான் பார்க்கணும். நாங்கள் ஜேஆர் கரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து மெனுஸில் வச்சுருக்காங்க. நிறையா அப்படி கொஞ்சமாக இப்போ தான் ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 8:30 ஆகுது. நாங்கள் மார்னிங் சீக்கிரமே வந்துட்டோம். இன்றைக்கி மண்டே. ஆக்சுவலி மண்டேனால கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி மண்டேங்கிறனால இன்றைக்கி கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் வரல. இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலி வந்து ஜாம்பி அவுட் பிரேக் ஜுராசிக் ரிசர்ச் சென்டர் ரிப்ளேஸ் அட்வென்ச்சர்ல நம்ம எல்லாமே இருக்கு. இப்போ இங்கே வந்து அதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து ரிப்ளேஸ் அட்வென்ச்சர்லான்னு சொல்லி உள்ள நிறைய கேம்ஸ் இருக்கு. என்ன நடந்தது தெரியுமா? நீங்க கெசினோக்குள்ள போனோம். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி நாங்க 70 ரிங்கெட்ஸ் உள்ள போட்டோம். பட் ஜெயிச்சது வந்து அரௌண்ட் 500 ரிங்கெட்ஸ்க்கு மேல ஜெயிச்சிருக்கோம். போட்டது வெறும் 40 ரிங்கெட் தான் போட்டோங்க. ஆக்சுவலா நாங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 போடலாம்னு போட்டோம். ஃபுல்லா போயிருச்சு. மறுபடியும் ஒரு 10 போட்டோம். அதுல ஒரு 40 வந்துச்சு. சரி அதை வச்சு கிளம்பிடலாம்னு போனப்போ என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் போடுவோமே, ஒரு 10 மட்டும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டோம். அதுல மறுபடியும் போற மாதிரி போச்சு. பட் ஒரு ஜாக்பாட் அடிச்சு ஒரு 20-30 வந்துச்சு. இன்னொரு 10 போட்டோம். இன்னொரு 10 போட்டு இந்த கேம் முடியிற கட்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 467 மேல வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச 40யும் இந்த 466 சேர்த்தா கிட்டத்தட்ட 500க்கு மேல ஜெயிச்சிருக்கோங்க. இதுல நாங்க உள்ள போட்டதை மைனஸ் பண்ணா கூட ஒரு 460 மேல வந்திருக்குங்க. நாங்கள் இங்கே சின்ஸ்வி ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இந்த பக்கம் சொல்லிட்டு நான் இப்போ நடந்து போகிற வழியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரீ ஷட்டில் பஸ் வந்து அவுட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் மேப் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சாம்பர் ஆக்சுவலி நிறைய திங்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஷட்டில் பஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்த பஸ் தான் வந்து போய் வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இறங்கிட்டோம். அவானா ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நீ கிராப் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலி கிராப் எவ்வளோ காமிக்க தெரியல. கிராப் பார்த்தா நான் கம்மியாக தான் கிராப்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பார்க்குறோம்.
நாங்கள் கிராப் புக் பண்ணோம். இங்கே வந்து 300 ringgit லிட்டில் இந்தியா போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நியூ சென்ட்ரல் மாலில் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராப் புக் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் பிக்கப் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கலாம் எங்கன்னு. இப்போ நியூ சென்ட்ரல் மாலுக்குள்ளே ஷாப்பிங்காக வந்திருக்கோம். கடை பார்த்தீங்கன்னா சாம்ஸ் க்ரோசரியா இதுக்குள்ள வந்திருக்கோம். சாக்லேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இல்லை பார்த்துருக்கோம். வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம உள்ள போய் ஷாப்பிங் பார்க்கலாம். வந்து இப்போ ஷாப்பிங்காக நாங்கள் வந்து சாம்ஸ் க்ரோசரிஸ்குள்ளே வந்திருக்கோம். நிறைய